நாம சந்தேகம் ஷார்ட் ஸ்டோரியோட 2வது பார்ட் பார்த்துடலாமா? வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம ஜானகி பாட்டி குணசேகரன் வந்து பேசிட்டு போனதை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஊர்க்காரன்னு சொன்னியா? அப்பனா இதுன்னு எடுத்து சொன்னா இவளோட அப்பங்காரன்ட்ட போய் சொல்லுவான்னு நினைச்சு நாம பேசினா இங்க பேசாம இருங்க, எல்லாம் நடக்கிற நேரம் நடக்கும்னு சொல்லிட்டு போறான். இவன் என்ன கடவுளா? நாம சொன்னதை அவங்க அப்பங்காரன்ட்ட போய் சொல்லுவானா? நம்ம கிட்டே எதிர்த்து பேசிட்டு போறான். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. என்ன இன்னும் உன் வீட்டுல ஒரு விசேஷமும் இல்லையா அப்படின்னு எல்லாம் என்கிட்டயே கேட்டுட்டு போறாளுக. திருக்கார பொம்பளைக்கு துமுர் பிடிச்சவளுக வேணும்னா என்கிட்ட கேக்குறாளுக. இருந்தாலும் நாம பேசாம இருக்க முடியுமா? 2 வருஷம் ஆச்சுன்னா என்ன ஏதுன்னு பாக்க வேண்டாம். இந்த கண்ணன் பையிட்ட சொன்னா ஆட்டமா ஆடுவான். நமக்கு எதுக்கு வம்பு? வாயை மூடிட்டு இருக்க வேண்டிதான். பாட்டி பாட்டி என்னம்மா? வாங்க பாட்டி சாப்பிடலாம். ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வேற எனக்கு என்ன நேரம் போக இருக்கு? வீட்டுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்கார வேண்டியதா, இப்படி பின்னாடி வந்து கொஞ்ச நேரம் உட்கார வேண்டியதான். வேற எனக்கு இன்னும் என்ன இருக்கு? என்ன பாட்டி என்னாச்சு? ஏதோ கோபமா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பண்றான் என் பேரன்? சும்மாதான் இருக்காங்க பாட்டி. சரி சரி போ, வாரேன். வாங்க பாட்டி சாப்பிடலாம். ஐயா வாரேன்டி போ. பாட்டி சொல்லு என்ன? இல்ல நேத்து எங்க ஊர்க்காரர் ஒருத்தர் இங்க வந்தாருன்னு சொன்னாங்க. பேசுனீங்களா பாட்டி? உனக்கு எப்படி தெரியும்? அப்பா சொன்னாங்க பாட்டி. ஓ, அது கூட அவன் போய் உங்க அப்பங்கிட்ட சொல்லி உங்க அப்பா உன்கிட்ட சொல்லியாச்சா? ஆமா பாட்டி, அவர் எங்க ஊர்க்காரர் தான். அங்க நம்ம வீட்ல இருந்து 2 தெரு தள்ளி தான் பாட்டி அவர் வீடு. நல்லா பேசுவாரு. பேசினா நல்லா தான் பேசினா. வேற உங்க அப்பா என்ன சொன்னா? என்னது பாட்டி? அதான் அவன் வந்துட்டு போனானே, அதுக்கு என்ன சொன்னான்னு கேட்டேன். ஒண்ணும் சொல்லல பாட்டி. உங்ககிட்ட அவர் பார்த்து பேசினாராம். நீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொன்னாங்க. சரிதான். இங்கிட்ட அங்கிட்ட பாதகம் இல்லாம நடந்துகிட்டான் போல. என்ன பாட்டி? ஒன்னும் இல்லடி, போ வாரேன். ஆளை பத்தியா? பாக்க கோமாளி மாதிரி இருந்தான். இங்கிட்டும் விட்டு கொடுக்காம பேசி அங்கிட்டும் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கான். ஆனா ஒரு சில வீட்டுல இங்கிட்ட அங்கிட்ட சண்டையை மூட்டி விடுவாங்க. அதுக்கு இவன் பரவாயில்லதான். இருந்தாலும் நம்ம என்ன சொன்னேங்கிறத சொல்ல வேண்டாம். அவங்க அப்பனா வந்து ஏதாவது கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் எதுவும் பார்த்தாதான். ஆமா, இந்த வீட்டுல வாயை திறக்க முடியாது. நமக்கு எதுக்கு? கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு பேசாம இருக்கிறது நமக்கு நல்லது. இனி இதுக்கு பாடு என்னமோ பண்ணட்டும். ஊராட்டு கழுதைங்க எல்லாம் காதுபட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த கண்ணன் கழுதைக்கு அறிவு வரும். என்னத்த ஆக்கி வச்சிருக்கான்னு தெரியல, போய் திம்போம். என்னங்க? காவியா, இங்கதான் இருக்கேன். இத வாரேங்க. என்னம்மா? என்னங்க, டீ போட்டு குடிக்கலாமா? போட்டு கொடுத்தா நானும் குடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். சரிங்க, நான் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன். இருமா, நானா போய் வாங்கிட்டு வரேன். நிஜமாவா? அது சரி, குடு, வாங்கிட்டு வரேன். நீங்க டிவி பாத்துட்டு இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிம்மா, மெதுவா பார்த்து போயிட்டு வா. சரிங்க. போக மனசு இல்ல, ஆனா பேச்சுக்கு மட்டும் கேட்டுறது. எல்லா விஷயத்திலும் இப்படித்தான். சரி, கடைக்கு போயிட்டு வந்துடலாம். ஐயா, ஆமாக்கா. எனக்கு இதெல்லாம் கேட்க நம்பவே முடியலடி. குனிஞ்ச தலை நிமிராம போற பிள்ளடி அவ. ஆமா யார்கிட்ட சொன்னாலும் இதத்தான் சொல்றாங்க. ஏதாவது ஒரு பெரிய வேலையா பாப்பா. அப்ப எல்லாரும் வாயை திறந்துட்டு நாமதான் தப்பு கணக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்க. என்ன மோடி, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. எல்லாம் அப்படிதான்க்கா. நம்மள மாதிரி வாய் பேசிட்டு இருக்கிறவங்கள கூட நம்பிடலாம். ஆனா இந்த மாதிரி ஊமக்கொட்டனா இருக்கிறத நம்பவே கூடாது. அது என்னமோ சரிதான். இங்க எந்த வீடுன்னு தெரியலையே. ஆமா, என்னன்னா? இது கருவேப்பிலை காலனி தானே? ஆமாண்ணா. என்னத்தக்கா? சரி வாங்க, என்னத்த பேசி. என்னடி? அக்கா அங்க பாருங்க. ஐயோ, இங்க பாருங்கக்கா. எங்கடி? அங்க பாருங்கக்கா. யாரடி இந்த பிள்ளை? அதான்க்கா, ஜானகி பேத்தியா? கண்ணன் பொண்டாட்டியா? ஆமாக்கா, அவதான். பாருங்க, பெரிய என்னென்னமோ சொன்னீங்க. குனிஞ்ச தலை நிமிராத பிள்ளையா? யாருன்னே தெரியல. நடு ரோட்ல இங்க பாருங்க, யாருக்கும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஆமாண்டி. அம்மா, இது 3வது தெருவா? இல்லனா, இது 1வது தெரு. ஓ, 1வது தெருவா? யார நான் பார்க்கணும்? 3வது தெருன்னு சொன்னாங்க. இன்ஜினியராமா? இன்ஜினியர்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும்னு சொன்னாங்க. ஓ, அவரானா? இந்த தெருவுக்கு அப்படியே அடுத்த தெரு போங்க. ஒரு சின்ன சந்து வரும், உள்ள போனீங்க அவர் வீடுதான். ஓ, அப்படியா? எப்படிமா, இதே தெருவா? ஆமாண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்மா. இருக்கட்டும்ண்ணா. அக்கா, பாத்தியா? யாருன்னே தெரியல, ஜோடியா பேசிட்டு எங்கேயோ கிளம்புதுங்க. அண்ணே, அப்படியே இந்த வீடு தாண்டினதான் அந்த தெருக்குள்ள கூடி போங்க. சரிம்மா. என்னடி பேசிக்கிறாங்க? தெரியல, எங்கேயோ வர சொல்றான்னு நினைக்கிறேன். இதுக்கு எதுக்கு அடுத்த தெருவுக்கு போதுங்க? என்ன மோடி, என்னென்னமோ ஊருக்குள்ள நடக்குது பாருங்க. இந்த 3 மணி 4 மணி டைம்ல தெருவுக்குள்ள எல்லாம் தூங்குவாங்க, ஆள் நடமாட்டம் இருக்காதுன்னு நினைச்சு யாரையோ வர சொல்லி கூட்டிட்டு போறா. இதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்தோம். யார்கிட்ட சொன்னாலும் நாமளதான் கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க.
ஏய் நமக்கு எதுக்குடி, நாமளும் எல்லார் மாதிரி அமைதியா இருந்துட்டு போவோம். அவ்வளவுதான், வேற என்னத்த பண்ண. சரிடி, நான் வீட்டுக்கு போறேன். எப்ப கடைக்கு வந்தேன் உன்கிட்ட நின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டுல தேடிக்கிட்டு இருப்பாங்க. சரிக்கா சரிக்கா, நீ போ. அன்னைக்கு கூட சும்மா பேசுனத நம்மள அப்படி இப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டா எல்லாத்தையும் சொன்னோம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் உண்மையால இருக்கு. யார் கூட இப்படி பேசிட்டு கூட்டிட்டு போறா? நமக்கு கூட அப்பப்ப மனசுக்குள்ள உறுத்திச்சு, என்னடா நல்ல பிள்ளையே இப்படி நம்ம மாட்டுக்கு பொல்லாப்பா பேசிட்டோமேனு. இன்னைக்குதான் நிம்மதியா இருக்கு. நாம பேசுறது ஒண்ணும் தப்பு இல்ல. யாராவது ஏதாவது சும்மா பேசுவாங்களா? நெருப்பு இல்லாம புகையுமா என்ன? ஆமா, இத முதல் யார்கிட்ட சொல்லலாம்? மங்கம்மாட்ட சொல்லுவோம், அவதான் ஊர் பூரா சொல்லுவா. மங்கம்மா வீட்டுக்கே போயிருவோம். இந்த மாதிரி ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணு கிட்ட ஏதாவது ஒரு பையன் வந்து பேசிட்டா அது யாரு என்ன ஏதுலாம் பாக்குறதே கிடையாது. ஐயோ ஒரு பையன் கிட்ட பேசிட்டா அப்பனா அதுல ஏதாவது ஒரு தப்பு இருக்குமோ? அப்படி கண்டுபிடிக்கிறதாங்க இந்த உலகம். தெரியாத ஒரு பொண்ணு அண்ணன் தம்பி கூட வந்தாலேவும் இந்த பிள்ளை ஏதோ ஒரு பையன் கூட வாரா அப்படிதாங்க பேசுவாங்க. அப்படிப்பட்ட உலகமா ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சில பேர் தப்பு பண்றனாலயா இல்ல இப்படி ஒரு சில பேர் தப்பா பேசுறனாலயான்னு தெரியல. எது எப்படியோ இதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி சரி வாங்க, இனி என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். இது 2 நாள் கழிச்சுங்க. என்ன ஆத்தா, ஆள் என்ன மதிய நேரத்துல வெளியே உட்காந்துருக்க? ஐயோ வீட்டுக்குள்ள அவியுதுடி, இருக்க முடியல. கொஞ்ச நேரம் கண்ண சருவோன்னு பார்த்தேன், எங்க உயிருக்கு ஒரு மாதிரில வருது. அதேதான் தான் என் வீட்லயும். சரி உங்க வீட்டு மரத்தடியில வந்து உட்காருவோன்னு பார்த்தேன், நீ வெளியே உட்காந்துருப்பேன்னு எதிர்பார்க்கல. இப்ப எல்லாம் இப்படிதாண்டி வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஏடி உன்கிட்ட கேட்கணும்னே நினைச்சேன். 2 நாளா பாத்துட்டு இருக்கேன், தெருவுக்குள்ள எல்லாவளும் அங்கங்க நின்னு பேசிக்கிட்டே இருக்காளுங்க. என்னவா நம்ம தெருவுக்குள்ள ஏதாவது சுட சுட நியூஸ் ஏதாவது இருக்கா என்ன? நியூஸே ஓ வீட்லதான், என்கிட்டயே கேக்குறியா? என்னடி? ஒண்ணு இல்லாத்தா. ஏய் எதா இருந்தாலும் சொல்லுடி. நானும் வயசான காலத்துல 4 விஷயம் தெரிஞ்சுக்க வேணாமா? ஆமா ஆமா, நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கிற. என்ன விஷயம் நடக்குதோ அதை தானடி தெரிஞ்சுக்கணும். சரி என்ன நீ பூசி முழுகிறத பார்த்தா ஏதோ ஒண்ணு இருக்கு போல. இருக்காத்தா, நான் உன்கிட்ட தான் எப்படி சொல்லன்னு தெரியல. ஏண்டி சொல்லு. இங்க பாராத்தா, சொல்லுவேன். அப்புறம் என்கிட்டே சண்டைக்கு வரவோ இல்ல கோபப்படவோ எதுவும் செய்யக்கூடாது. ஊருக்குள்ள உள்ள விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நீ உன் வீட்டு விஷயத்த தெரிஞ்சுக்க வேணாமா? என் வீட்டு விஷயமா? என்ன சொல்ற? நம்ம தெருக்குள்ள 2 நாளா இல்ல 1 வாரமா இதத்தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. 1 வாரமா? என்ன பேசுறாங்க? முதே சொல்லிட்டு என்கிட்ட எதுவும் கோவப்படக்கூடாது. தெருக்குள்ள பேசுறத நான் உன்கிட்ட சொல்றேன். ஏய் என்னடி என் வீட்டு விஷயமா? நானும் இங்கிட்ட அங்கிட்டு போய் உட்கார வர போக இருக்கும் போதெல்லாம் தெருக்கழுதிக போமத்திலையும் வரும்போதுல என்ன ஒரு மாதிரி சைடா பாத்துட்டு போனாளுங்க. என்னடி என்ன பேசிக்கிட்டு திரியிறாளுங்க? எல்லாம் உன் பேத்திய பத்தி தான். என் பேத்திய பத்தியா? என்னடி என்னவா பேச ஆரம்பிச்சுட்டாளுகளா? பேச ஆரம்பிச்சிட்டார்களா? அப்ப அந்த பாட்டிக்கு எல்லாம் தெரியுமோ? என்னடி எவ பேசுனவ? ஏன் அத்தா, உனக்கு தெரியும்? குழந்தைய பத்தி தானே பேசுவாளுங்க. என்னத்தா, அப்பனா தெருக்குள்ள பேசுறதுல உண்மைதானா? உண்மைதானா? இதுல என்னடி உண்மை பொய் வேண்டி இருக்கு? ஏத்தா, இதெல்லாம் தெரிஞ்சுமா நீ சும்மா இருக்க? என்னென்ன பண்ண சொல்ற? நம்ம பேச்ச யாரும் கேட்பாங்களா? இவளோட அப்பைங்காரன்ட்டே சொல்லி விட்டுட்டேன். அவனும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. என் பேரங்கிட்ட சொன்னா ஏதாவது கேட்பானா? என்கிட்ட சண்டைக்கு வருவான். என்னத்துக்கு நமக்கு தேவையா? நாம கண்டும் காணாம வாயை மூடிட்டு இருக்கணும். தாத்தா, வேற எதையாவது கண்டு காணாம இருக்கலாம். குழந்தை விஷயத்துல அப்படி இருக்கலாமா? வேற நான் என்னடி பண்ணட்டும்? என்னத்தா இப்படி பேசுற? ஐயோ, இது உனக்கு தெரிஞ்சா என்ன பேசுவே ஏது பேசுவேன்னு பயந்துட்டே உன்னை 4 நாளா பார்க்க வராம இருந்தேன். உனக்கு எல்லாம் தெரியும்னா தெருவுக்குள்ள பேச ஆரம்பிச்சதுல இருந்தே நான் சொல்லிருப்பேனே. என்னடி எப்ப இருந்து பேசுறாளுங்க? அது ஒரு 10-15 நாளா. தும்மூர் பிடிச்ச குழந்தைங்க பேசுவாளுங்க. அவ வீட்டுல இல்லாததா நடக்குது? எல்லாம் எல்லா வீட்டுக்கும் உள்ளதுதான். அட பாவமே, என்ன இந்த ஆத்தா கிழவி அதுவாட்டுக்கு சர்வ சாதாரணமா பேசுது. ஊர்ல உள்ள ஒவ்வொரு ஆளையும் அப்படி இப்படின்னு சாதாரணமா பேசி இது வீட்டுல நடக்கிறது இதுக்கு சாதாரணமா போயிடுச்சு. ஆனா இந்த ஆத்தா கிழவிக்கு இதெல்லாம் இப்ப தெரியுமா இல்ல கல்யாணத்துக்கு முன்னையே தெரியுமான்னு தெரியலையே. கல்யாணத்துக்கு முன்னே தெரிஞ்சிருந்தா அந்த பிள்ளையவ அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். பேரனுக்கு எவன் பொண்ணு கொடுத்தா நினைச்சு கட்டி வச்சிருச்சா என்னமோ. சரி, கல்யாணத்துக்கு முன்னே எப்படியும் போய் தொலைது. இப்ப அந்த பிள்ளை எல்லாரு கூடயும் பேசிட்டு இருக்காளா? ஐயோ என்ன கன்றாவியோ. சொல்லுவாங்கல்ல, வின விதைத்தவன் வினா இருப்பான், திணை விதைத்தவன் திணையா இருப்பான்னு. அந்த மாதிரி இந்த கிழவி தெருவாளுக புறணிலாம் பேசி இப்ப இவ வீட்டு பேச ஆரம்பிச்சிட்டாளுக. இனி இல்ல என்ன இருக்கு? நாம தான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருந்தோம். இது எல்லாம் பழகுனதுதான் போல. ஏய் என்னடி வாய்க்குள்ள புலம்பிட்டு இருக்க? ஏன் அத்தா? அப்பா, கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சதும் தான் தலைவலி குறைஞ்சிருக்கு. சரி, காவிய தனியா வேலை பார்த்துட்டு இருப்பா. கூட மாட போய் வேலை பார்த்துட்டு அப்படியே அவளை கையோட கூட்டிட்டு வர வேண்டிதான். சொல்லாத்தா, கல்யாணத்துக்கு முன்னே உனக்கு தெரியுமா? யாரு மங்கம்மாக்காவா? ஆத்தாட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த அக்கா கிட்ட உட்காந்து ஊர் பண்ணி பேசாதான்னு. ஆத்தா கேக்குற பாடு இல்ல. இன்னைக்கு என்ன மதிய நேரத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இதே வேலை தானா? ஷோ, வேற பொழப்பே இல்ல போல.
இவங்கள சொல்லாத்தா, கல்யாணத்துக்கு முன்னே தெரிஞ்சு எப்படி உன் பேரனுக்கு கட்டி வச்ச? பேரனுக்கு கட்டி வச்சையா? யார பத்தி பேசுறாங்க? கல்யாணத்துக்கு முன்னையா? என்னடி கேக்குற? இந்த குழந்தை விஷயம் உனக்கு எப்ப தெரியும்? கல்யாணத்துக்கு முன்னையே தெரியுமா? குழந்தை விஷயமா? என்ன குழந்தை விஷயம்? கல்யாணத்துக்கு முன்னையா? என்னடி கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுற? கல்யாணத்துக்கு முன்ன இந்த மாதிரி தெரிஞ்சா யாராவது அந்த புள்ளைய கட்டி வைப்பாங்களாடி? ஒன்னும் தெரிஞ்சு தொலையாம தான் என் பேரனுக்கு கட்டி வச்சுட்டேன். நம்ம காவியாவை பத்தி தான் பேசுறாங்களா? என்ன பேசுறாங்க? குழந்தை இல்லைங்கிறதையா? நம்ம ஆத்தாவும் சேர்ந்துகிட்டு பேசுறாங்க. தெருவுல உங்க கதையை தான் ஒவ்வொரு ஆளுகையா உட்காந்து புறணி பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம வீட்டு கதையவே பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? அத்தா, நீ இப்படி இருப்பேன் நான் எதிர்பார்க்கல. சொந்தக்காரங்க பந்தக்காரங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டா. ஆனா நீ இப்படி பேசுறத கேட்டா அவ எவ்வளவு தூரம் வருத்தப்படுவா? ஏன் அத்தா இப்படி இருக்க? அதானே, தெரிஞ்சுதான் உன் பேரனுக்கு கட்டி வச்சிட்டியோ நான் பயந்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னே மாசமானவள யாரு தெரிஞ்சு அவங்க வீட்டு பிள்ளைக்கு கட்டி வைப்பாங்க? என்ன சொல்றாங்க? நம்ம காவியாவையா? இவங்க பேசுறது ஹே, என்னடி சொல்ற? கல்யாணத்துக்கு முன்ன மாசமானவளா? வாய கிழிச்சிருவேன் பாத்துக்கோ. ஆத்தா, யார பத்தி என்னடி பேசுற? என் பேத்திக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆகியும் இன்னும் புள்ள இல்லன்னு ஆளாளுக்கு நின்னு பேசுறீங்களான்னு நினைச்சேன். ஆனா அவள போய் என்னடி என்ன பேசுற? வாய கிழிச்சு போடுவேன். ஆத்தா, என்ன ஆத்தா சொல்ற? நான் தெரியுமா உன் பேத்திய பத்தி தெரியுமான்னு கேட்டதுக்கு எல்லாம் தெரியும் சொன்ன. டேய், எங்க வந்து என்னடி பேசிட்டு இருக்க? எவடி இப்படி எல்லாம் பேசுனது? என் பேத்திய பத்தி தப்பா பேசுனது எவடி? ஐயோ ஆத்தா, உன் பேத்தி. சொல்லுடி, யாரு எப்ப இருந்து எப்படி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவாட்டுக்கு அவ வேலை உண்டு அவ உண்டுன்னு செவனேன்னு இருக்கிற புள்ளைய என்னடி? ஆத்தா, சும்மா கோவப்படாத. உனக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன். உன் பேத்திக்கு கல்யாணத்துக்கு முன்னே ஏதோ மாசமாலாம் ஆயிருக்கா போல. ஏய், கோவப்படாதாத்தா, உண்மைதான். தெருவுக்குள்ள ஒரு வாரம் 10 நாளா இதத்தான் பேசிட்டு இருக்காளுங்க. அதை விட 2 நாளைக்கு முன்ன கூட உன் பேத்தி ஏதோ ஒரு பையன் கூட அடுத்த தெருவுக்கு போயிருக்கா. இதுக்காக ஏன் போனா எதுவுமே தெரியல. ஏய், என்னடி பேசுற? ஆமா ஆத்தா, கண்ணால பார்த்தேன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. டேய், வாய கிழிச்சு விட்டுருவேன். எழுந்துரு. உன்னெல்லாம் நடு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசுனேன் பாத்தியா? என்ன சொல்லணும்டி? என் பேத்திய பத்தி வாய் கூசாம ஏய், எப்படி இப்படி பேச உனக்கு மனசு வந்தது? இதுக்கு மேலேயும் நாம பொறுமையா இருக்க கூடாது. ஏன் பொண்டாட்டிய கொஞ்சம் கூட வாய் கூசாம எப்படி தப்பா பேசுறாங்க? இதுக்குதான் இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்துக்காதீங்க, அடுத்த வீட்டு விஷயத்த பேசி தொலையாதீங்கன்னு சொன்னேன். இந்த ஆத்தா கேட்டுச்சா? ஏன் பொண்டாட்டி இன்னைக்கு பேசுற பேச்சுல தெருக்குள்ள எவ பேசுறா நான் பாக்குறேன். மங்கம்மா, என்னாத்தா வாயெல்லாம் ரொம்ப இருக்கு? நீ மத்த வீட்டை பத்தி எல்லாம் என்ன ஏதுன்னு குடிஞ்சு கேட்கும் போதெல்லாம் நல்லா இருந்தது. அவ அப்படி இவ இப்படி அப்படி நீ பேசும்போதெல்லாம் இனிச்சது. உன் வீட்டை பத்தி சொன்னதும் வலிக்குதோ? ஏய் மங்கம்மா, ஐயோ, இவன் என்ன வீட்டுக்குள்ள இருந்து வாரான்? நான் பேசுன எல்லாத்தையும் கேட்டுட்டானோ? ஐயோ, இப்போ இந்த கிழவிய கூட அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சிடலாம். ஆனா போர்ஷன்காரன இல்ல நாம ஏதாவது ஓடணும் வச்சோம்னா நம்மள அப்படியே திருப்பி விட்டுருவாங்க. தைரியமா நின்னு கத்திட்டு போவோம், அதான் நமக்கு நல்லது. டேய் கண்ணா, எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தே ஆத்தா. என்ன நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏய் இங்க பாரு, தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்காத. நான் சொன்ன எல்லாமே உண்மைதான். எது உண்மை? கேளுடா, நம்ம வீட்டு பிள்ளைய பத்தி என்ன பேச்சு பேசுறா பாரு. ஆத்தா நிறுத்துறியா? நீ பேசும்போதெல்லாம் நல்லா இருந்ததோ? ஏக்கா, மனசாட்சியோட பேசுங்க. இப்ப நீங்க பேசின பேச்சுக்கு உங்களை நான் இங்க பாரு கண்ணா, இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தெருக்குள்ள 10 நாளா இதான் பேச்சு. உன் பொண்டாட்டி போற வரத நோட்டம் படிக்கிட்டு அங்க போனா இங்க போனா அதை செஞ்சா இதை செஞ்சா அதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என் காதல கேட்டது. நான் இப்ப வரைக்கும் நான் கண்ணால எதையும் பார்க்கல. அதான் எப்பவும் போல ஊர் விஷயம் பூரா கேட்கும். அதே மாதிரிதான் நான் வந்து சொன்னேன். இங்க பாரு, ஏன் மேல கோவப்பட்டு இருக்காத. நான் இப்ப சொன்னது கூட உனக்கு நல்லதுதான். உன் வீட்டுல நடக்கிற பிரச்சனைய உன் வீட்டுக்குள்ள 4 செவத்தோட முடிச்சுக்கிடுவேங்கிறதுக்காக என்ன எது நீ பாத்துக்கோ. என்கிட்ட கோவப்பட்டு இருந்த என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுவீங்க, நான் கோபப்படாம இருக்கணுமா? டேய் தப்புங்காதடா. சரி, எவ பேசுனா சொல்லுங்க. எவ பேசுனா? தெருவுல எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஏய் நிறுத்து, எல்லாத்தையும் ஊர் வாயெல்லாம் அடைக்க முடியாது. இங்க பாரு கண்ணா, நான் இப்ப சொன்ன விஷயம் எல்லாமே என் காதுக்கு வந்தது. இப்போ வரைக்கும் என் குடும்பத்து மேல சத்தியமா யாருக்கிட்டயும் நான் ஒரு வார்த்தை இதை பத்தி பேசல, சொல்லவும் இல்ல. சொன்னவங்க கிட்ட மட்டும் அப்படியே காதுல வாங்கிக்கிட்டு பேசாம இருந்துகிட்டேன். இப்ப இங்க வந்து நான் சொன்னதும் ஏதாவது அப்படி இப்படின்னு இருந்தாலும் நீ சரி பண்ணிக்கிடுவ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா அப்புறம் அசிங்கப்பட்டு நிக்கிறது உன் குடும்பம் தானே. என்னடா கையெல்லாம் ஓங்குற? இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்க அடிச்சிருவேன். சொல்லாதடா, செய்டா. என்ன பேச்சு பேசுறா? ஏண்டி, என் பேத்திய நீ தினமும் தானே பாக்குற? அவளை பத்தி பேச எப்படி உனக்கு மனசு வந்தது? ஏன் அத்தா, தெருவுல உள்ள ஆளையும் தான் நீ தினம் பாக்குற. உங்ககிட்ட நல்லா பல்ல காமிச்சு பேசுற.
ஆனா அவங்க எல்லாத்தையும் நீ என்கிட்ட தப்பா தானே பேசுன. அது உனக்கு நான் ஒண்ணு, மத்தவங்களுக்கு நான் ஒண்ணா? இங்க பார், நான் யார பத்தி நான் எதுவும் இப்ப வரைக்கும் பேசுனதில்ல. என்கிட்ட நீங்க கோபப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த பேச்சுக்கெல்லாம் காரணம் என்னங்கறத கண்டுபிடிங்க. வெளிய வச்சு கத்தி நீயே உன் பொண்டாட்டிய கூட கொஞ்சம் அசிங்கப்படுத்தாத. கத்தன்னா கத்து. தெருவுக்குள்ள எல்லாரும் உண்மையா இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமான்னு தான் பேசுறாங்க. நீ பேசுற பேச்சுல எல்லாம் உண்மை நம்பட்டும். மங்கம்மாக்கா, இங்க பாரு கண்ணா, எதனால எப்படி இந்த பேச்சு வந்துச்சுன்னா தெரியாது. ஆனா உன் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு முன்னே உண்டாயிட்டா. அதை மறைச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது ஏன், எதுக்காக, எப்படி, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பவும் அங்க பேசுறா இங்க பேசுறா அதை தான் சொல்றாங்க. ஆனா நான் எதையுமே கண்ணால பார்க்கவே இல்ல. அக்கா போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. நான் பேசுறது உன் குடும்பத்தை பிரிக்க இல்ல. இந்த மாதிரி பேச்சு வெளியே வராம பாத்துக்கோன்னு சொல்றதான். என்ன நீ தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போ. ஆனா இனி உன் குடும்ப பிரச்சனை வீட்டு வாசலுக்கு வராம நீ பாத்துக்கோ. இங்க பாராத்தா, இது நான் அக்கறையில தான் சொல்றேன். நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ. எங்க வீட்டு பொண்ணை பத்தி எனக்கு தெரியும்டி. உனக்கு ஒண்ணு எந்த அக்கறையும் வேண்டாம். போயிடு பேசாம. தெருவுக்குள்ள அங்கங்க நின்னு பேசுறது ஏன் வீட்டு விஷயத்தை தானா? இருக்கட்டும் இருக்கட்டும், இனி ஒவ்வொருத்தையும் பேசட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். நீ என்னமோ பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன். கண்ணா, அத்தா, என்னடா? எல்லாம் ஒன்னால, எல்லாம் ஒன்னால. உன்னை வா வா, வீட்டுக்குள்ள வா. கண்ணா, வீட்டுக்குள்ள வா அத்தா. என்ன கண்ணா? எல்லாம் ஒன்னால அத்தா, ஒன்னால. இதை என் காவியா கேட்டா எந்த அளவுக்கு துடிச்சு போவா. எப்படி அத்தா, ஊர்க்கதைய நீ பேசும்போது நான் கண்டிச்சுட்டு சும்மா சும்மா அப்படியே விட்டுட்டேன். அப்பவே உங்களோட சண்டை போட்டுக்கணும், இல்ல நான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும். கண்ணா, என்ன பேசுற? ரொம்ப சரியா பேசுறேன். தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டிய ச்சே, பேசுறவங்க ஒவ்வொருத்தவங்களையும் அத்தா அவ்வளவு ஆத்திரம் வருது. எல்லாத்தையும் விட ஓ மேல. நான் என்னடா பண்ணேன்? நீ பேசி பேசி இப்ப நம்ம வீட்டை பத்தி ஏதாவது பேசணுங்கிற காரணத்துக்காகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல ஓ வேலையை பார்த்துட்டு நீ பேசாம இருந்திருந்தா இப்ப இந்த பிரச்சனை தேவையா? கண்ணா, இந்த ஆத்தாவை குறை சொல்றியா? இதுக்கெல்லாம் காரணம் நான் நினைக்கிறியா? வேற யாரு? நீ அடுத்தவங்கள பேசுனதுனாலதான் வீம்புக்குன்னு இப்படி பேசுறாங்க. ஷோ, நான் இப்ப என்ன? இல்ல யாரையும் சும்மா விட மாட்டேன். இப்ப அந்த மங்க மாட்டை நான் கத்துனேனா ஏன் பொண்டாட்டி அசிங்கப்படுவாங்கிறதுக்காக தான் பேசாம வந்தேன். ஆனா இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கு. நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இதோட எல்லார்கிட்டயும் பேச்ச நிப்பாட்டிக்கோ. அப்படியே பேசினா உன் விஷயத்த மட்டும் பேசு. அத மீறி ஊர்க்கதை எதையாவது பேசிக்கிட்டு இருந்த கண்ணா, இனி நல்லதுக்கு இல்லாதா. அப்பா அம்மா இல்ல, நீ தான் என்ன வளர்த்தேங்கிறதுக்காக உன்ன ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும்னு நினைச்சேன். அதை நீயே பாழாக்கிக்காத. கண்ணா, என்ன பார்த்து நான் பேசின பேச்சுதான் இப்படி பேச்சு வருதுன்னு நினைக்கிறியாடா? வேற என்ன காரணம்? ஏன் காவியாவை பத்தி எனக்கு தெரியும். கண்ணா, நம்பிக்கை வைக்கலாம். அதுக்காக அளவுக்கு மீறி நல்லதுக்கு இல்ல கண்ணா. நீ என்ன குத்தம் சொல்ற, நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக நெருப்பு இல்லாம புகையுமா? என்னடா கத்துற? இங்க பாரு, எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமும் நடக்காமையா தெருவுக்குள்ள எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு திரியறாளுங்க. எல்லார் மேலயும் கோபப்படுறது தப்பு இல்ல. நம்ம வீட்டுக்குள்ள என்ன தப்புங்கிறத யோசி. வெளியே நின்னு மங்கம்மா கிட்ட நானும் கத்துனேனா நம்ம வீட்டு பிள்ளைய யாரும் பேசக்கூடாதுங்கிற காரணத்துக்காக. அதுக்காக நம்ம வீட்டு பிள்ளை எப்படினாலும் இருந்தாலும் பரவாயில்ல நினைப்பியா? ஆத்தா, நீ என்ன சொல்ல வர? அது நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குங்கிறத நீ கண்டுபிடி. அதை விட்டுட்டு கண்டுபிடினா என்னத்தா சொல்ற? என் பொண்டாட்டிய நானே வேவு பார்க்கவா? அது பெரிய மனுஷி மாதிரி பேசாத்தா. பெரிய மனுஷங்கிறனாலதான் இந்த வீட்டுக்கு நல்லதுக்காக பேசுறேன். எத்தனை விஷயம் எப்படி எப்படி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருப்பேன். இங்க பாரா, இது இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட நடக்கிறத எப்படி டக்குன்னு சரி பண்ணணும்னு யோசிக்கிறதா நல்லது. உன் பொண்டாட்டிட்ட என்ன எதுன்னு விவரம் கேளு. சும்மாலாம் யாரும் எதையும் பேச மாட்டாங்க. ஆத்தா போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நீ இப்படி பேசுவேன்னு எதிர்பார்க்கலாத்தா. நீ இப்படி பேசுவேன்னு எதிர்பார்க்கல. அடுத்தவங்க பேசுனதுக்கு மனசு வலிக்குதுன்னா நீ பேசுனது மனசு உடைஞ்சிருச்சாத்தா. என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும். இந்த கடவுளே வந்து சொன்னாலும் என் பொண்டாட்டி மேல ஒரு துளி நான் சந்தேகப்பட மாட்டேன். நீ இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னு நினைச்சுக்கோங்க, அது நான் என் பொண்டாட்டிக்கு செய்யற துரோகம். கண்ணா, இப்பவே கிளம்புறேன். என் பொண்டாட்டி வந்ததும் கூட்டிட்டு இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன். நம்ம ஊரை விட்டுட்டு எங்கடா போற? எங்கனாலும் போறேன் அத்தா, எங்கனாலும் போறேன். இனி இந்த வீட்லயும் சரி இந்த ஊர்லயும் சரி ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். ஏன்டா அப்படி பேசுற? இதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா மனசு உடைஞ்சிருவா. அவ ஒரு குழந்தை மாதிரி ஆத்தா. அந்த குழந்தைய இப்ப எப்படி கஷ்டப்படுத்த? இல்ல இது எதுவுமே அவளுக்கு தெரிய வேண்டாம். நான் அவளை இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பிடுறேன். கண்ணா, உடனே ஊரை விட்டு கிளம்புறேனா? இந்த ஊரு உன் பொண்டாட்டிய பத்தி பேசுன எல்லாமே உண்மை நம்பிடுவாங்க. ஊரா ஊரு? கேடுகட்ட பேச்சு பேசுறது ஒரு ஊரு.
அது நாங்க இருந்தாலும் பேசும் இல்லாட்டியும் பேசும். எதா இருந்தாலும் எனக்கு கண்ணுக்கு தெரியாம காதுக்கு கேட்காம பேசிட்டு போட்டோம். இனி நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். கண்ணா இப்பவே போய் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வர. என்ன வளர்த்தவ. நீ என்னதான் பேசினாலும் உன்னை விட்டுட்டு போக மனசு வரல. உங்க கூட வரணும்னு நினைச்சேனா கிளம்பி இரு. ஆனா அதா உன் மனசை சுத்தப்படுத்திக்கோ. இந்த அழுக்கோட வராத. போனது என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வார. நீ என்ன முடிவு எடுக்கணுமோ முடிவெடுத்து இரு. கண்ணா கண்ணா என்ன இவன் இப்படி பேசிட்டு போறான்? நாம பிறந்து வளர்ந்த இந்த ஊரை விட்டுட்டு, நம்ம சொந்த வீட்டை விட்டுட்டு, சொந்த காட்டை விட்டுட்டு எங்க போகவா? ஊர் இப்படி பேசுதுனா உன் பொண்டாட்டி என்ன எதுன்னு விசாரிடான்னு சொன்னது ஒரு தப்பா? மனச சுத்தமா வச்சுட்டு வான்னு சொல்ற? போடா போ. உன் பொண்டாட்டி தான் பேசுனா நீ போ. நீ எனக்கு என்ன? நான் ஏன் சொந்த ஊரை விட்டுட்டு நான் வர மாட்டேன். வரவே மாட்டேன். ச்சே. வீட்டுக்கு வாழ வந்தவ ஒழுங்கா வாழ்ந்த அக்கம் பக்கத்து உள்ளவங்க ஏன் பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க? இவ என்ன பண்ணான்னு தெரியலையே. இதாங்க இதான் கூட இருக்கிறவங்களே நம்பலாட்டி அப்புறம் அக்கம் பக்கத்துக்காரங்க எப்படிங்க நம்புவாங்க? ஒரு செகண்ட்ல ஜானகி பாட்டியேவும் இப்படி பேசிட்டாங்கன்னு கேட்டீங்களா? அதாங்க அதான் இந்த சந்தேகம் வந்துட்டா யாரையும் வாழ விடாது, வாழ விடவும் செய்யாது. இப்ப காவியா மேல விழுந்த சந்தேகம் இப்படி போகும். இனி கண்ணன் என்ன பண்ண போறான்? இதனால காவியா கண்ணன் வாழ்க்கை பாதிக்குமா? கூடயே இருந்து இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்ட ஜானகி பாட்டியே காவியாவை நம்பல. அதே மாதிரி கண்ணனுக்கு ஏதாவது டவுட் வந்தா இனி என்னதான் நடக்கும்? நாளைக்கு வீடியோல பாத்திரலாம். ஓகேங்களா? அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இனி நாளைக்கு சந்தேகம் பார்ட் 3 உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ்.